அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் கே பிரவீனா. நம்ம இன்னைக்கு யூனிட் 11 அண்ட் யூனிட் 12 பார்க்க போறோம். இதோட ஹெட்டிங் என்னன்னா சேவைத்துறை. சேவைத்துறை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்திய பொருளாதாரத்துல பல துறைகள் இருக்கு. அதுல முதன்மையான துறைகள் 2. ஒன்று விவசாயத்துறை, இன்னொன்னு தொழில்துறை. இந்த 2 பற்றியும் நம்ம முன்னாடி இருந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். 3வது துறை தான் சேவைத்துறை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த சேவைத்துறை அப்படிங்கிறது எதை வச்சு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, சேவைத்துறையால தனியாக இயங்க முடியாது. முதன்மையாக இருக்கக்கூடிய விவசாயத்துறையும் 2ஆம் நிலையாக இருக்கக்கூடிய தொழிற்துறையும் சிறந்த முறையில இருந்தா மட்டும்தான் சேவைத்துறை அப்படிங்கிறது இருக்கும். இப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சேவைத்துறை இந்த முதல் 2 துறைகளை சார்ந்தே அதோட தொழில்களை கொண்டு போகுது. அப்ப விவசாயத்துறையும் ஒரு நாட்டுல விவசாயத்துறையும் தொழிற்துறையும் சிறந்த முறையில் இயங்குதுன்னா அந்த நாட்டுல சேவைத்துறைகள் ரொம்ப நல்லா இருக்கும். சேவைத்துறை அப்படிங்கிறது அதுக்கு கீழே என்னென்ன வரும்னா, விவசாயத்துல இருந்து வெளிவர்ற பொருட்களை தொழிற்சாலைகள்ல கொண்டு போய் இறுதி நிலை பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பொருட்களா மாற்றி அந்த பொருட்களை சேவைத்துறைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொருட்களை ஒரு வீடுகளுக்கும் நுகர்வோருக்கும் பொருட்களாகவோ சேவைகளாகவோ கொண்டு போய் சேர்ப்பதுதான் சேவைத்துறை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அப்ப இந்த சேவைத்துறை அப்படிங்கிறதுல பொதுவா நம்ம பொருளாதாரத்துல நம்ம படிக்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகள் அப்படிங்கிறது தான் நம்ம படிப்போம். இந்த பொருட்கள் அப்படிங்கிறது என்னன்னா, எதெல்லாம் நம்ம பணம் கொடுத்து வாங்கி நம்மளால கண்ணால பார்க்க முடியுதோ அது எல்லாமே பொருட்கள். நம்மளால உணர முடியறது இல்ல, நம்மளால பார்க்க முடியறது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியறது அப்படின்னு சொல்றோம்ல, அது எல்லாமே பொருட்களுக்கு கீழே வரும். சேவைகள் அப்படிங்கிறது அந்த பணம் கொடுத்து பொருளா வாங்க முடியாது, அதற்கு பதிலாக நம்ம சேவைகளா அதை பெறப்படுறோம். அப்ப இங்க சேவைகள் அப்படிங்கிறது பொருளா வாங்க முடியாது, நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அந்த சேவைகளை நம்ம அனுபவிக்க முடியும். அதை மட்டும்தான் சேவைத்துறையில நம்ம சொல்றோம். இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, வங்கி திட்டங்கள், வங்கி சேவைகள். வங்கியில நம்ம என்னென்னலாம் சேவைகள் அனுபவிக்கிறோம். நம்ம போய் பணம் போடுறோம், அதுல இருந்து ஒரு லாபம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா எதுவும் பொருளா நம்ம வாங்குறது இல்ல. அடுத்தது ஹோட்டல் துறைகள் நம்ம போறோம். வேற வீட்டுல இருந்து கிளம்பி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது நடுவுல இருக்கு. அடுத்தது வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா, சாட்டர்டே சண்டேனா நம்ம ஏதாவது வெளியில போய் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போறோம் அப்படின்னா, இது எல்லா இடங்கள்லயுமே தியேட்டருக்கு போறோம், பார்க் போறோம். சோ இந்த எல்லா இடங்கள்லயுமே பணம் கொடுக்குறோம், ஆனா அதுக்கு பதிலா நம்ம பொருளா எங்கேயுமே வாங்குறது இல்ல. அப்ப பொருளா வாங்காம எங்கெல்லாம் ஒரு பொருளை சேவை மூலமாக நம்ம பெறுகின்றோமோ அந்த இடங்கள் எல்லாமே சேவைத்துறைக்கு கீழே வரும். இதுல உதாரணத்திற்கு ஒரு தொழிற்சாலை இயங்குது அப்படின்னா அந்த தொழிற்சாலைக்கு சரியான ரோடு வசதியோ இல்ல மின்சார வசதியோ குடிநீர் வசதியோ இல்ல அப்படின்னா அந்த தொழிற்சாலை இயங்க முடியாது. அப்ப இந்த அனைத்து வசதிகளையும் அடிப்படையாக சிறந்த முறையில் செய்து கொடுத்தால் மட்டுமே தொழிற்சாலை சிறந்த முறையில் இயக்கப்படும். அப்ப விவசாயத்துல இருந்து வெளிவர்ற அந்த பொருட்களை தொழிற்துறைக்கு நம்ம அனுப்புறோம். தொழில்துறைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த பொருட்களை சேவைகளாக இருந்ததுன்னா சேவைத்துறைக்கு அனுப்பி இறுதி நிலை பயன்பாட்டுக்கு மக்களுக்கு அது சென்றடையுது. இதுல சில சேவைகள் அப்படிங்கிறது என்னன்னா, விவசாயத்துறையும் தொழிற்துறையும் தாண்டி சில முக்கிய சேவைகள் இருக்கு. அதாவது இது 1990க்கு முந்தைய கொள்கைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும். அதுல என்னன்னா, சில பொருளாதார நடவடிக்கைகள், அதாவது நம்ம பொருளாதாரத்தை 3 விதமா பிரிக்கிறோம். பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி அப்படிங்கிறது முதல் துறை, செகண்டரி அப்படிங்கிறது 2ஆம் துறை, டெர்ஷியரி அப்படிங்கிறது 3ஆம் நிலைத்துறை. அததான் சேவைத்துறை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அப்ப இந்த பிரைமரி துறை அப்படின்னு அடிப்படை துறை அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே விவசாயம் சார்ந்த துறைகள், தொழில்கள் அனைத்தும் உள்ளடக்கியது. அதுக்கு அடுத்த துறை செகண்டரி செக்டார், அதாவது 2ஆம் நிலை துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னா, இறுதி நிலை பயன்பாட்டிற்கு நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்தும் உள்ளடக்கியது 2ஆம் நிலையான தொழிற்துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். 3ஆம் துறை அப்படிங்கிறது தான் சேவைத்துறை. இந்த சேவைத்துறையில
கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த பொருட்களையும் நம்ம உபயோகப்படுத்துவது இல்லை. அதற்கு மாறாக சேவைகளை மட்டுமே நம்ம வந்து ஒரு விற்பனையாளர் கிட்ட இருந்து நம்ம பெறப்படுகிறோம். அப்ப பணம் கொடுத்து, அப்ப இத மட்டும்தான் சேவைத்துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இத இந்த பலவித அடுக்குகளுக்கு கீழே 3ஆம் அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ முதல் அடுக்கு விவசாயத்துறை, 2ஆம் அடுக்கு தொழிற்துறை, 3ஆம் அடுக்கு சேவைத்துறை. இந்த சேவைத்துறை அப்படிங்கிறதுல நிறைய உள்ளடக்கியது. வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்ற பாதுகாப்பு வசதிகள், அரசாங்கத்திலிருந்து இந்த விற்பனையாளர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்குறாங்களோ அதுவும் சேவைத்துறைக்கு கீழே தான் வரும். அடுத்தது போக்குவரத்து, அந்த பயன்பாட்டுக்கு உள்ள பொருட்களை மக்கள் கிட்ட, இறுதி நிலை அந்த நுகர்வோர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உள்ள அந்த போக்குவரத்து வசதிகள், அதுவும் சேவைத்துறைக்கு கீழே தான் வருது. அடுத்தது மிக முக்கியமான துறை ஒன்று தகவல் தொழில்நுட்பம். நம்ம தகவல் இல்லாம முறையாக எந்த பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றி அமைக்க முடியாது. சோ அதுக்கு நம்மளுக்கு அந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் விவசாயத்துறையிலோ தொழிற்துறையிலோ இருந்து பெறக்கூடிய அந்த பொருட்களை இறுதி துறையான சேவைத்துறையில நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப இதுல அடுத்ததாக நம்ம சொல்றது பங்குகள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம்ல. பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல தனி நபர்கள், தனி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் கிட்ட நம்ம மூலதனம் செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இது அனைத்தும் சார்ந்ததுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பொருட்களா எதுவும் கிடைக்கிறது கிடையாது. நம்முடைய எதிர்கால ஒரு பலனுக்காக நம்ம இதுல என்ன சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்ததான் நம்ம இதுல சொல்லக்கூடியது பேங்கிங், வங்கிகள். வங்கிகள் மூலமாக பெறப்படுகின்ற சேவைகள் அனைத்துமே இதுல இடம்பெறும். அடுத்தது காப்பீடுகள். காப்பீடுகளுமே நம்ம வந்து அந்த சேவைகளை அனுபவிக்கிறோமே தவிர நம்ம கொடுக்கறதுக்காக இவ்வளவு காப்பீடு நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காப்பீடு பத்திரங்கள் வாங்குறோம், அந்த பத்திரங்கள் மூலமாக எதிர்கால பலன்களை நம்ம அடைகிறோம். அப்ப இதுவும் இந்த சேவைத்துறைக்கு கீழே தான் வருது. சோ இந்த அனைத்து துறைகளும் சேர்ந்ததுதான் டெர்ஷியரி துறை, டெர்ஷியரி செக்டார்னு சொல்றோம். அதாவது 3ஆம் நிலை துறைகள் இது அனைத்துமே. இது வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு பொருளாதாரத்தின் அந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது இந்த சேவைத்துறை ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா முதல் துறையில விவசாயம் மட்டும்தான் இருக்கு, 2ஆம் நிலை துறையில தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா 3ஆம் நிலையான இந்த சேவை துறைகள்ல அனைத்து அடிப்படை வசதிகளும் இயங்குறதுனால ஒரு துறை அங்க நலிவடையுது அப்படின்னா சேவைத்துறை முழுவதுமாக பாதிக்கப்படும். அப்ப சேவைத்துறை அப்படிங்கிறது பலவிதமான துறைகளை உள்ளடக்கியது. அப்ப இந்த சேவைத்துறையுடைய பங்களிப்பு நம்ம நாட்டு பொருளாதாரத்திற்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சேவைத்துறைய நம்ம நாட்டுல எப்படி எதை பாதுகாக்கணும், அதுக்காக என்னென்ன கொள்கைகள் இருக்கு, அதுக்காக வெளிநாட்டு மூலதன திட்டங்கள் என்ன இருக்கு, சிறு தொழில்ல அதுல என்னென்ன பங்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய இதை பத்தி பார்க்கலாம். இதுல முக்கியமா நம்ம சொல்லப்படுறது என்னன்னா, சேவைத்துறையில ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மனித திறன்கள், மனித மூலதனம் என்ன அப்படிங்கிறது. இப்ப மத்த துறைகள் அனைத்திலுமே நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது என்னன்னா பொருட்களுடைய தரம் மற்றும் விலை. இது ரெண்டுமே சிறப்பாக இருந்ததுன்னா மற்ற துறைகள் எல்லாமே சிறப்பாக இயக்கப்படும். ஆனா இங்க சேவைத்துறையில பொருட்கள் கிடையாது, அதற்கான விலைகளும் கிடையாது, எந்த பொருட்களையும் கையால வாங்க முடியாது. அப்ப இங்க பேக்கிங் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, சுத்தமா அந்த பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சோ இது அனைத்தும் தாண்டி மனித வளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் செக்டாரை எடுத்துக்குவோம், போக்குவரத்து துறை. அதுல வந்து நம்ம எந்த பொருளையும் வாங்குறது இல்ல. நம்ம மதுரையில இருந்து சென்னை போறோம் அப்படின்னா 1000 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறோம்னா அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான பொருள் நம்மளுக்கு கையில கொடுக்கல அவங்க. அப்ப இங்க தரம் நம்ம பார்க்க தேவையில்லை, விலையை பத்தி நம்ம பார்க்க தேவையில்லை, அந்த பொருளுடைய பேக்கிங் அமைப்பு, வடிவமைப்பு, கலர், உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கா இப்படின்னு என்விரான்மெண்டல் சுற்றுப்புறமுக்கு நம்மளுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களா இருக்கா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. இவை அனைத்திற்கும் மாறாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஹியூமன் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம், மனித வளம். இப்ப இந்த மதுரையில இருந்து சென்னைக்கு அந்த பஸ்ஸை இயக்குறது ஒரு மனிதன். அப்ப அவரு அந்த தனிப்பட்ட நபருடைய திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு திறனாய்வு சோதனை கண்டிப்பாக பண்ணணும். இதுக்காக நம்ம ஒரு டிரைவருடைய திறனையும் நம்ம தனி நபர் ஆராய முடியாது. அதற்காகத்தான் அரசாங்கம் இயங்குகிறது. அவர்கள்
அந்த தனிநபரின் திறனை சோதித்து அதுக்கப்புறம் அவங்கள வேலையில் அமர்த்துவதன் மூலமாக சிறப்பான ஒரு சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்த உதாரணமாக நம்ம மருத்துவமனை போறோம், டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு மருத்துவரை போய் பாக்குறோம். மருத்துவர் நம்மளுக்கு சேவையாக தான் கொடுக்குறாரு. அப்ப அந்த சேவையை கொடுக்க போற அந்த மருத்துவரை பத்தி ஒரு திறனாய்வு சோதனை அப்படிங்கிறது நம்ம பண்ண தேவையில்லை. மருத்துவரை வேலைக்கு அமர்த்திய அந்த நிறுவனம் அதற்கு பொறுப்பு. அப்ப அந்த நிறுவனத்திற்கு ஒரு குட் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, குட் வில் அப்படிங்கிறது சிறந்த ஒரு நம்பிக்கை, சிறந்த ஒரு பெயரை அந்த நிறுவனம் வாங்கி இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு கீழே வர அனைத்து தொழிலாளர்களும் அந்த நிறுவனத்தை சார்ந்தேதான் இருப்பதனால அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மிக சிறந்த பெயர் தான் இருக்கும். அதனால அந்த நிறுவனத்தின் பெயரை வச்சுதான் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போறோமே தவிர டாக்டரோட பெயரை வச்சு இந்த நிறுவனத்துக்கு நம்ம போறது இல்லை. அப்ப அந்த சேவைத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பள்ளிகள், கல்லூரிகள், அடுத்தது மருத்துவமனைகள், இது இன்னும் நம்மளுக்கு நிறைய திறன் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்கு. இது எல்லாமே சேவைத்துறைக்கு கீழே தான் இயங்குது. இதுல என்னென்ன கொள்கைகள், தொழில் ரீதியான கொள்கைகள் இது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்த அதாவது விவசாயத்துறைக்கும் தொழில்துறைக்கும் மற்றும் சேவைத்துறைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது என்னன்னா, சேவைத்துறையில எந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வைக்க முடியாது. விவசாயத்துறையில இருந்து வெளியில வர்றத ஒரு வேர் ஹவுஸ்ன்னு வச்சு அங்க பாதுகாக்க முடியும், எலி எதுவும் கடிச்சிடாம. சில வகை இயற்கை சீரழிவுகள்னால அந்த பொருட்கள் அழுகி விடாமல் பாதுகாப்பது, இதெல்லாம் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்கும் அதே மாதிரிதான். தொழில் சார்ந்த பொருட்களுக்கும் முறையான வசதி, அந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து அந்த பாதுகாத்து வச்சிட முடியும். ஆனா இது சேவைத்துறையில அந்த இது பண்ண முடியாது. அப்ப இந்த ஸ்டோரபிலிட்டி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது பாதுகாப்பு வசதி நம்ம இங்க யாரை பாதுகாக்க முடியும்? ஏன்னா நம்ம வாங்குறது எல்லாமே சேவைகள் மட்டுமே தான், பொருட்கள் எதுவும் வாங்குறது கிடையாது. அதனால அந்த நான் ஸ்டோரபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இங்க ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. ஏன்னா இந்த பொருட்களை பாதுகாப்பா வச்சிருந்து பின்னாடி எதிர்காலத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இங்கே எதுவுமே சொல்ல முடியாது. அதே இது இந்த சில தொழிற்சாலைகளிலும் விவசாய துறைகளிலும் பாதுகாப்பாக வச்சிருந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட விற்பனை செய்யலாம் அப்படிங்கறத அவங்க பண்ண முடியும். ஆனா சேவை துறைகள்ல அந்த இது பண்ணவே முடியாது. விவசாயத்துறையில இப்ப உதாரணத்துக்கு புளி ரொம்ப வருஷம் வச்சிருந்தாதான் அதை அதுக்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் புளியோட தன்மை இன்னும் சிறப்பாக மாறும். அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு பணமும், 1 வருஷம் கழிச்சு விற்கப்படுவதற்காக ஒரு பணமும் அந்த விற்பனையாளர் பெறப்பட்டாலும் நம்மளுக்கு ஒரு சிறந்த தரமான பொருள் நம்ம கையில கிடைக்குது. அதே மாதிரிதான் அரிசியும் சொல்லலாம். நம்ம பழைய அரிசிக்கு எப்பவுமே ரேட்டு ஜாஸ்தி, அதனுடைய தன்மையே இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரி நம்ம சேவை துறைகள்ல இருக்கிற எந்த விதமான சேவைகளையும் இன்னைக்கு வச்சுட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த துறை அந்த சேவை இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எதையும் நிறுத்தியும் வைக்க முடியாது. அப்ப இதுதான் மேஜர் ஒரு மாறுதலாக அந்த விவசாயத்துறைக்கும் தொழில்துறைக்கும் நம்ம பெரிய வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியுது. இதுல நம்ம நாட்டினுடைய ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சேவை துறையிலிருந்து எவ்வளவு பெறப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் வாங்கின அந்த சமயத்துல சேவைத்துறை மிகவும் குறைவாக, அதாவது 30% குறைவாக தான் இருந்தது சேவைத்துறையின் கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்களிப்பு அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இப்ப இருக்கிற மாதிரி பேங்கிங் செக்டாரோ, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, வங்கி வசதிகள், காப்பீடு வசதிகள், கல்லூரிகள், பள்ளிகள், இது அனைத்து வசதிகளும் மிகப்பெரிய அளவுல நிறுவப்படவில்லை. ஹோட்டல் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹோட்டல் நம்மளுக்கு நிறைய இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தியேட்டரோ, பார்க்கோ, இல்ல வேற என்ன என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம செய்யறோமோ அது எல்லாமே அன்னைக்கு அந்த அளவுக்கு கிடையாது பெரிய அளவுல. அதனால மிக சிறிய அளவிலான தொழில்கள் மட்டுமே தான் அங்க இருந்தது. அந்த தொழில்கள் மூலமாக கிடைக்க பெறும் அந்த பங்களிப்பு அப்படிங்கிறதும் மிக குறைவாக தான் இருந்தது. அதனால சேவை துறையில நிறைய தொழில்கள் இருந்து குறைவாக பங்களிப்பு கொடுக்கல, தொழில்களே சிறிய அளவில் தான் இருந்தது. அதனால அதனுடைய பங்களிப்பும் மிக மிக குறைவாக இருந்தது. குறைவு அப்படின்னு நம்ம சொல்றது 30%. இது
1950 அதாவது சுதந்திரம் கிடைச்சு ஒரு 3 வருஷத்துக்குள்ள விவசாயத்துறையும் குறைவாக தான் சேவைத்துறையில இருந்து பெறப்பட்டது. விவசாயத்துறையில 55% சொல்லலாம், தொழிற்துறையில 15% சொல்லலாம். ஆனா சேவைத்துறை தொழிற்சாலைகளை விட கொஞ்சம் அதிகமா 2 மடங்கு அதிகமாவே அங்க கொடுக்கப்பட்டது. ஏன்னா 30% அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா 1960ல 50ல 30 இருந்தது, 1960ல 32 மாறியது, 1970ல 36 மாறியது, 80ல 40, 90ல 45, 2000ல 54, 2014ல 51, அடுத்தது 2017ல 53, 2019ல 54% சிறிது சிறிதாக அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே வந்தது. இதுல மிக முக்கியமாக நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா ஒரே விஷயம்தான், சேவைத்துறையின் பங்களிப்பு ஜிடிபிக்கு நம்ம நாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இந்த ஒரு 75 ஆண்டு காலமாக அதனுடைய வளர்ச்சி பங்களிப்பினுடைய அளவு அப்படின்னு நம்ம ஓவராலா ட்ரெண்ட் லைன் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம்ல, அந்த ட்ரெண்ட் லைன் படி இந்த சேவைத்துறையின் பங்களிப்பு ஜிடிபிக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதிகரித்து கொண்டேதான் வந்தது. எந்த வருஷத்துலயும் குறைஞ்சு அதுக்கப்புறம் கூடி அப்படி இல்லை. ஏன்னா சேவைத்துறைகள் ஒரே காரணம், சேவைத்துறை பல துறைகளை உள்ளடக்கியது. அப்ப ஒரு துறை கீழே இறங்கினாலும் மற்றொரு துறை மேலேறி ஒரு பங்களிப்பை கொடுத்திருந்திருக்கும். அதனால ஓவராலா நம்ம பார்க்கும்போது இந்த சேவைத்துறையின் பங்களிப்பு அப்படிங்கிறது கூடிக்கிட்டேதான் போச்சே தவிர குறையல. அப்ப மொத்தமா நம்ம பார்க்கும்போது இந்த 75 வருடங்களாக நம்ம பாக்குறது 1950ல 30% இருந்தது, 2019ல 54% அதிகரிச்சிருக்கு. அதாவது 24% அதிகரிச்சிருக்கு இந்த 75 வருஷத்துல. அப்ப சேவைத்துறையின் பங்களிப்பு அப்படிங்கிறது சரியான பாதையில போய்கிட்டே இருக்கு, சரியான முறையில் கையாளப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவதாக நம்ம சொல்றது growth, அதாவது வளர்ச்சி திட்டம், அது எப்படி இருக்கு சேவைத்துறையில அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதன்மை துறைகளான விவசாயம், தொழிற்துறை அண்ட் சேவைத்துறை இதுகள்ல வளர்ச்சி விகிதம் அப்படிங்கறத நம்ம பார்த்தா 2012ல நம்ம பார்க்கப்பட்டது என்னன்னா 7.9%, அதாவது 8%. இதே விவசாயத்துறையில 1.4, தொழிற்துறையில 3.6 தான் இருந்திருக்கு. ஆனா வளர்ச்சிகளின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேவைத்துறையில 7.9 இருந்திருக்கு. இது பல மடங்கு விவசாயத்தையும் தொழிற்துறையும் விட அதிகமான ஒரு வளர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 2010 என்னாச்சு, விவசாயத்துறை ரொம்ப ரொம்ப மந்தமான சூழ்நிலையில 1% வளர்ச்சியிலிருந்து 2% வளர்ச்சியாக தான் அதிகரிச்சிருக்கு. ஆனா தொழிற்துறை அப்படிங்கிறது 3%ல இருந்து 9%க்கு வளர்ச்சியா அதிகரிச்சிருக்கு. சேவைத்துறை 7.9, 8% இருந்தது, 9% மாறி இருக்கு. அப்ப இதுல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லப்படுறது என்னன்னா, சேவைத்துறை எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியை மட்டுமே பார்த்திருக்கு, ஒரு குறைவான ஒரு இத எங்கேயுமே பார்க்கல. ஆனா 2018-19ல சேவைத்துறை முதல் முறையாக 9லிருந்து 7.6 குறைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த சேவைத்துறையுடைய முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான தொழில்களை சார்ந்துதான் இது இருக்கு. மெயினா இதுக்காக காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா, 1991ல தான் எல்பிஜி அப்படிங்கிற ஒரு திட்டம், அதாவது புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டுல உருவாக்கப்பட்டது. அதாவது எல்பிஜி அப்படிங்கிறது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். லிபரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பொருட்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுகளுக்கு சில தளர்வுகளோடு நம்ம ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்யறது. அடுத்தது தனியார் மயமாக்கல், அதாவது பிரைவேடைசேஷன். அடுத்தது குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல். இப்ப இந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். அதாவது பிரைவேடைசேஷனுக்கு கீழே என்ன ஆகும்னா, எந்த துறைகள் எல்லாம் அரசாங்கத்தின் கீழ் இருந்ததோ அந்த துறைகளின் செயல்பாடுகள் மிக சரியாக பிரிக்கப்பட்டு தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. சில துறைகள்ல
சில ஒரு நிறுவனங்களை மட்டும் தனியார் கையில கொடுத்துட்டு பெரிய அளவிலான நிறுவனங்களை அரசாங்கமே வச்சிருந்தது. இது தனியார் மயமாக்கல். இது முதல் முறையாக செயல்படுத்தப்பட்டது 1991. அடுத்ததாக உலகமயமாக்கல் அப்படிங்கிறது குளோபலைசேஷன். அதாவது இந்த அயல் நாட்டு சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம நாட்டு சந்தைகள்லயே பெற முடியும். அந்த நாட்டிற்கு செல்லாமலேயே அந்த நாட்டு பொருட்களை நம்ம நாட்டுல இருந்து ஈஸியாக பெற முடியும். இததான் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்திற்கு அமெரிக்காவில் விளையக்கூடிய ஒரு பொருளை மூலப்பொருளாக வைத்து பெறக்கூடிய ஒரு சாக்லேட் வகை இந்தியாவில இருந்து நம்ம வாங்க முடியும். இது எப்படின்னா உலகமயமாக்கல்னாலதான். அதாவது சிறிது உள்நாட்டு சந்தையாக சிறிய சந்தையாக இருந்தது உலக அளவிலான பெரிய சந்தையாக இங்க பார்க்கப்படுது. அப்ப எந்த பொருள்லாம் இப்ப ஸ்ரீலங்கால கிடைச்சதோ அந்த பொருள்லாம் ஈஸியா நம்ம இந்தியால இருக்கிற நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்லயே நம்மளால வாங்க முடியும். இந்த நிலை 1991 முன்னதாக இல்லை. அப்ப இந்த 91க்கு பிறகுதான் இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்ப இந்த துறையில நம்ம சொல்றது இந்த சில மாறுதல்கள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிறிய சரிவு அங்க ஏற்பட்டது. அதுதான் நம்ம 2018-19 பார்க்கக்கூடிய 7.6 தான் வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அடுத்தது கல்வி அறிவை நம்ம சார்ந்து பேசணும் அப்படின்னா இந்த பிடெக், பிஇ போன்ற படிப்புகள் எல்லாமே 2018க்கு அப்புறமாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதாவது மாணவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் வகையான எம்பிஏ, எம்சிஏ அந்த மாதிரியான கோர்ஸுகள்ல அதிகப்படியான மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நடைமுறையில வர ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த தொழில் சார்ந்த இந்த படிப்புகள்ல அந்த படிக்கக்கூடிய கல்வியை தரக்கூடிய அந்த நிறுவனங்கள் சில தொழிற்சாலைகளுடைய லிங்க் மூலமாக இந்த படிப்பை படிச்சா அந்த தொழிற்சாலைகளே உள்ள அவங்கள கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல அந்த உள்ள படிக்கிற பிள்ளைங்களை ஈஸியா வேலைக்கு எடுத்துடுறாங்க. அப்ப இந்த நிறுவனத்துல படிச்சா எனக்கு வேலையும் கிடைச்சிரும் அப்படின்னு வரும்போது அந்த நிறுவனத்தை நாடி மக்கள் அதிகப்படியாக உள்ள நுழையிறாங்க. அப்ப இதுவும் சேவைத்துறையின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காக நம்ம அறியப்படுகிறது. இதுல ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். அதாவது அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு சேவைத்துறையில. இதுல முக்கியமா நம்ம சொல்றது கான்ஸ்டிடியூவன்ட் சப்செக்டார்ஸ் சொல்லுவோம். சப்செக்டார்ஸ்ங்கிறது செக்டாருங்கிறது துறைகள், சப்செக்டார் அப்படிங்கிறது அதனுள்ளே இருக்கக்கூடிய சிறிய வகை துறைகள். அதுல என்னென்ன இந்த சேவைத்துறையின் வகைப்பாடு அப்படின்னா, முதல் வகைப்பாடு ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் சொல்லுவோம். அதாவது வணிகம் மற்றும் போக்குவரத்து சார்ந்தது. இந்த ட்ரேட் அப்படிங்கிறது எப்பவுமே டிரான்ஸ்போர்ட், வணிகம் மற்றும் போக்குவரத்து, இது ரெண்டுமே முதன்மையாக செயல்படப்படுகிறது. எதுல அப்படின்னா, நம்மளுடைய பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருட்கள் விற்பனை ஆகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூழ்நிலைய செயல்படுத்த உதவுவது இந்த சேவைத்துறை தான். அந்த சேவைத்துறையின் கீழே இயங்கக்கூடிய போக்குவரத்து துறை. அப்ப போக்குவரத்து துறை மிக முக்கியமாக இங்க பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது உள்நாட்டு வணிகத்திற்கு மட்டும் அல்லாது வெளிநாட்டு அயல்நாட்டு வணிகத்திற்கும் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்ப நம்ம ஊர்ல இருந்து சென்னைக்கோ பெங்களூருக்கோ ஒரு பொருளை அனுப்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு பஸ் வேணும், ட்ரெயின் வேணும். இதே அயல் நாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு கப்பல் வேணும். அப்ப இது எல்லாமே போக்குவரத்து துறைக்கு கீழதான் வருது. அப்ப கப்பல் மூலமாக ஒரு பொருளை அயல் நாட்டுக்கு நம்ம அனுப்புறோம்னா அது இன்டர்நேஷனல் ட்ரேடுன்னு சொல்றோம். அதாவது உலக அளவிலான ஒரு இரு நாடுகளுக்கு இடையேயான வணிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லாட்டி இன்டர்னல் ட்ரேடுன்னு நம்ம சொல்றோம். அதாவது உள்நாட்டு வணிகம். இந்த வணிகம் அப்படிங்கிறது முழுக்க போக்குவரத்து துறையை மட்டுமே சார்ந்ததாக உள்ளது. இதற்கு அடுத்ததாக பேசப்படுவது ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தகவல் தொழில்நுட்ப துறை. இந்த போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துறை மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அதுவும் முக்கியமாக நம்ம ஏற்றுமதி செய்யும் போதும் இறக்குமதி செய்யும் போதும். ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேதி, குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட அளவு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான முறையான தகவல் அந்த விற்பனையாளருக்கு கிடைச்சா மட்டும்தான் அவர் அந்த வணிகத்தை அங்க நடைமுறைப்படுத்த முடியும். அது இல்லாம அதற்கு மாறாக
ஒரு குறிப்பிட்ட தேதி இல்லாம அடுத்த தேதியில கொண்டு போய் தகவல் சரியாக கிடைக்க பெறாமல் 20ஆம் தேதி கொடுக்க வேண்டிய பொருளை 21ஆம் தேதிக்கு அவர் ரெடி பண்ணி வச்சா கூட அவருடைய வணிகம் அங்க மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதே மாதிரி 20ஆம் தேதி கொடுக்க வேண்டிய பொருள்ல தகவல் இல்லாம 19ஆம் தேதி ரெடி பண்ணி வச்சாலும் அந்த பொருள் ஒருவேளை அழுகக்கூடிய பொருளாக இருந்தால் அந்த பொருள் கண்டிப்பாக போக வேண்டிய இடத்திற்கு போய் சேராது. அப்ப நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிறது இந்த சேவை துறையில மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே சேவைத்துறை மிக மிக ஒரு ஹை ப்ரொடக்டிவிட்டி செக்டார்னு நம்ம சொல்லுவோம். அதாவது திறன், உற்பத்தி திறன் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு துறையாக போக்குவரத்து துறை இருக்கும். இரண்டாவதாக சொல்லப்படுவது பினான்சியல், ரியல் எஸ்டேட் அண்ட் பிசினஸ் சர்வீசஸ். அதாவது பினான்சியல்ங்கிறது நிதிநிலைகள், ரியல் எஸ்டேட் விஷயங்கள் அண்ட் பிசினஸ் சர்வீசஸ் அப்படின்னா வணிகம் சார்ந்த தொழில்கள். பினான்சியல் அப்படிங்கிறது பேங்கிங் செக்டார் இருக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, இன்சூரன்ஸ் செக்டார் இருக்கு. இது எல்லாமே 2001க்கு அப்புறமா தான் பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கண்டறிந்தது. ஏன்னா இந்த வகை காலங்கள்ல மட்டும்தான் மக்களுக்கு வந்து ஒரு வங்கி அறிவு அப்படிங்கிறது, பண அறிவு, வங்கி செயல் திட்டங்கள், வங்கி செயல்முறைகள் பற்றிய அறிவு அப்படிங்கிறது அதிகப்படியா கிடைக்கப்பட்டது. அப்ப ஒரு நம்ம கையில இருக்கிற பணத்தை வங்கியில கொண்டு போய் செலுத்திட்டா இன்னும் நம்மளுக்கு அதிகப்படியான வட்டி கிடைக்கும், நம்ம பணம் வந்து இன்னும் பல மடங்காக உயரும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாமே, வங்கியை பத்தின முழு விவரங்கள் எல்லாமே மக்களுக்கு கிடைக்க பெற்றது 2001க்கு அப்புறமாக தான். அப்ப அந்த 2001க்கு அப்புறம் வங்கி தொடர்பான சேவைகள் மிக மிக அதிகமாக பார்க்கப்பட்டது. அடுத்ததாக சொல்லக்கூடியது ரியல் எஸ்டேட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முந்தி இருந்த காலத்துல இருந்த விவசாய நிலங்களை விட இப்ப இருக்கிற விவசாய நிலங்கள் மிக மிக குறைவு. ஏன்னா விவசாய நிலங்கள் அனைத்தும் வீட்டு நிலங்களாக மாற்றப்பட்டு விட்டன. அப்ப நீங்க வந்து விவசாய நிலமே இல்ல, எல்லா இடத்துலயுமே வீடு கட்டி வந்துட்டாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறை அங்க என்ன ஆகும்? வேற வழியே கிடையாது, ரியல் எஸ்டேட் துறை நல்ல முறையில தான் போய்கிட்டே இருக்கும். அடுத்தது பிசினஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது வியாபார ரீதியாக சில சேவைகளை வீட்டுக்கே சென்று செய்வது, அதாவது செய்து கொடுப்பது. உதாரணத்திற்கு நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து இப்ப எலக்ட்ரீஷியன் இருக்காங்க, பிளம்பர் இருக்காங்க, பெயிண்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாமே நம்ம கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை. அவங்க நம்ம இல்லம் தேடி வந்து அதற்கான சேவையை செஞ்சு கொடுத்துட்டு அந்த சேவைக்குரிய கட்டணத்தையும் அவங்க வாங்கிடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கோவிட் அப்ப வந்து நம்ம பார்த்தோம், சில பேஷண்ட்ஸ் பணம் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில வந்து இடம் இருந்தால் அவங்களால போய் அட்மிஷன் போட்டுக்க முடியும். ஆனா பல பேருக்கு பணமும் இல்ல, மருத்துவமனையில அட்மிஷன் போடுற அளவுக்கு வசதியும் இல்லாம இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்காக சில நேரங்கள்ல பணம் இருக்கு, மருத்துவமனையில வசதி இல்ல. அப்ப அப்படிப்பட்ட நோயாளிகளுக்காக மெயினா கொண்டு வரப்பட்டதுதான் வீட்டுல இருந்தே டெலிகான்பரன்சிங் மூலமாக ட்ரீட்மெண்ட் நடத்தப்பட்டது. அதாவது சேவைதான். நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அப்போலோல போய் நிக்கிறதுக்கும், வேற சில பிற மருத்துவமனைகள்ல நம்ம போய் நிக்கிறதுக்கும், மருத்துவமனையே நம்ம வீடு தேடி வந்து நம்மளுக்கு சேவை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த வித்தியாசத்தை மிகப்பெரிய அளவில் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்புறம் அப்படின்னா 2001க்கு அப்புறம் மட்டும்தான். அதுவும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா 2019க்கு அப்புறமா மிகப்பெரிய அளவுல இந்த ஆன்லைன் சேவைகள் அப்படிங்கிறது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. 19க்கு முன்னாடி வரைக்குமே அனைத்து துறைகளும், நம்ம இப்ப பார்த்தா அனைத்து துறைகளும் நேர்ல போய் அந்த சேவையை பெற முடியுமே தவிர வீட்டுல இருந்துகிட்டே அந்த சேவையை பெற முடியுமா அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. ஆனா இந்த கொரோனா காலத்திற்கு அப்புறமா மட்டும்தான் அந்த ஆன்லைன் சேவைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு நம்மளால அறியப்பட்டது, நம்மளால உபயோகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிறது, சேவைகள் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா பிசினஸ் சர்வீசஸ், வணிகம் சார்ந்த அந்த சேவைகள் அதிகரிச்சிருக்கான்னு கேட்டா 100க்கு 100 அதிகரிச்சுதான் இருக்கு. ஏன்னா மிக முக்கியமாக வயசானவர்கள், என்னால வெளியில போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க, இன்னும் பெண்கள், வேலைக்கு செல்லாத பெண்கள், அது மாதிரி நிறைய மக்களால வந்து அந்த துறையை வந்து முழுவதுமாக அந்த துறையில இருக்கிற சேவைகளை அவங்களால பயனடைய முடியல. அப்ப அப்படி இருக்கும்போது வீட்டுக்கே வந்து அவங்க அந்த பயனை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஈஸியா எல்லாருமே அதை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்ப டாக்டர் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லயே கான்பரன்ஸ்ல நம்மளுக்கு வருவாரு. நம்மள பார்த்து நேர்ல போனாலும் நம்மள பார்க்கதான் செய்யறாரு. இதுலயும் போன்லயும் வீடியோ கான்பரன்சிங்ல நம்மள பார்த்து நமக்கு தேவையான அடிப்படை அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில நம்மள நேர்ல அதாவது ஆன்லைன் மூலமாக நம்மள சந்திச்சு நம்ம எந்த மாதிரி இருக்கோம், நம்ம செயல்திறன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்மளுக்கு மருந்துகள் எல்லாமே பரிந்துரை செஞ்சாங்க. அப்ப ஆன்லைன்ல பிசினஸ் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம கேட்டா மிகப்பெரிய அளவுல இது முன்னேறிதான் வந்திருக்கு, இது குறைவா வரல. அடுத்ததாக சொல்லப்படுறது இந்த சிறு துறைகள்ல, சேவை துறைக்கும் கீழே இருக்கிற சிறு துறைகள்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டிஃபென்ஸ், அதாவது ராணுவம். இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறதுல எஃப்டிஐ அப்படிங்கிறதுக்கு லிமிட் இருக்கு. அதாவது இன்க்ரீஸ் இன் எஃப்டிஐ லிமிட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான துறைகளாக நம்ம சொல்றது வந்து எப்பவுமே ராணுவம் தான். அப்ப ராணுவத்துறைக்கு கூடுதலாக வசதிகள் செஞ்சு கொடுத்து கூடுதலாக அவங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நாடே முழுமையாக பாதுகாப்பான ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம நாடு வந்துருச்சு அப்படிங்கறதுதான் இதுல அர்த்தம். அப்ப ராணுவத்துறையில அரசாங்கத்தின் அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். ராணுவத்துறை மூலமாக மக்களுக்கு கிடைக்கப்பெறும் சேவைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக அதிகமாக இருக்கணும். அடுத்தது நம்ம சொல்றது இது எல்லாமே ஃபார்மல் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறைக்கு கீழ் செயல்படுத்தப்படும் சேவை துறைகள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது அது இல்லாம இன்ஃபார்மல் சர்வீசஸ் செக்டார் அப்படிங்கிறது எந்த விதமான ஒழுங்குமுறைகளுக்கும் கீழே வராம இது சார்ந்த பிற துறைகள். அதுல என்னன்னா இன்ஃபார்மல் சர்வீசஸ் செக்டார் அப்படிங்கிறது, ஃபார்மல் செக்டார்னா அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், அரசாங்கத்தின் கீழே அவங்க வருவாங்க, அவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்ய முடியும், அதற்கு மாற்றியமைப்பாக எதுவுமே அவங்க செய்ய முடியாது. இது இன்ஃபார்மல் செக்டார் அப்படிங்கிறது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்னு சொல்றோம். அதாவது நம்மள கேள்வி கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்ல, நம்மளுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளேதான் உருவாக்கி கொள்கிறோம். அந்த சட்டத்திட்டங்கள் படி நம்ம சென்றாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை, அதை நம்ம மீறி போறோம் அப்படின்னாலும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுதான் இன்ஃபார்மல் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ஃபார்மல் சர்வீஸ் செக்டார்ல நிறைய மக்கள் வந்து வலுக்கட்டாயமாக இழுக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபார்மலான ஒரு நிலையான முறையான கல்வி அறிவு மற்றும் அந்த திட்டங்கள் அது எதுவுமே இல்லை. அப்ப அந்த குறைபாடுகளை அகற்றுவதற்கான அந்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது 2004 இருந்து கூடிக்கிட்டேதான் வந்திருக்கு, இப்ப குறையல. இதுல R&D அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றம். இந்த R&Dக்கு கீழேயும் இந்த துறைகள் அனைத்தும் இயங்குகிறது. இந்த R&D அப்படிங்கிறது செகண்ட் ஒரு நிலையில இருக்கு, 2ஆம் நிலையில தான் இந்தியாவோட ஜிடிபில இருக்கு. அப்ப இந்த டிஃபென்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் சர்வீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இன்ஃபார்மல் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியம். இதுல அடுத்த ஒரு துறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்டர்மீடியேட் சர்வீஸ் செக்டார். இந்த இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது முதல் துறைக்கும் 2ஆம் துறைக்கும் இடைப்பட்ட ஒரு துறையாக நம்ம பார்க்கப்படுறோம். என்னது அப்படின்னா இன்ஜினியரிங் மற்றும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி துறைகள். இந்த இன்ஜினியரிங் வந்து விவசாயத்துறையிலையும் சேராது, தொழில்துறையிலையும் சேராது, சேவை துறையில முழுமையாக சேர்ந்து விடாது. அதனாலதான் இதை வந்து இன்டர்மீடியேட் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அடுத்ததாக சொல்லப்படுவது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புமே அதேதான், நம்ம வேலை பார்க்கிறோம், அதற்கான பணத்தை நம்ம வாங்குறோம். அதாவது ஒண்ணு சேவை துறையில மக்கள் கிட்ட இருந்து விற்பனையாளர்கிட்ட இருந்து நம்மளுக்கு சேவை கிடைச்சா நம்ம பணம் கொடுத்து அந்த சேவையை அடைஞ்சுக்கிறோம். இது நம்மளே ஒரு நிறுவனத்துல வேலைக்கு அமர்த்தி நம்ம சேவை பண்றோம் அப்படின்னா, முறையான சம்பளம் பெற்று நம்ம தான் சேவை பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் அதுக்கு கீழே வருவோம். இதுல வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறை அப்படிங்கிறது ரொம்ப காலமாக மிக முக்கியமான துறையாக பார்க்கப்பட்டது. ஒரே காரணம் 45% மேலான இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதுலதான் இருந்தாங்க. அதனால அது வந்து மிக முக்கியமான துறையாக பார்க்கப்பட்டது. இதுல இந்த இன்டர் கண்ட்ரி ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதாவது மற்ற நாடுகள்ல வந்து
GVA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தது. அப்ப அந்த இன்டர் கண்ட்ரி ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல வந்து இந்தியாவுக்கு எப்படி இருந்தது, சைனாக்கு, மெக்சிகோக்கு, பிரேசில், யுனைடெட் கிங்டம் அண்ட் மற்றும் அமெரிக்கா, இது எல்லாத்துலயுமே எப்படி இருந்ததுன்னா ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எப்பேற்பட்டதாக இருந்ததுன்னா இந்தியால 53% இருந்தது 2015. அதே 53% இந்தியா இருக்கும்போது சைனா 49.7%, அதாவது 50% இருந்தது. இந்தியா 53னா சைனா 50% இருந்தது. மெக்சிகோ 60, பிரேசில் 72, யூகேங்கிறது 80, யுஎஸ்ஏங்கிறது 80, 79.3. அப்ப இந்த பிற நாடுகளுடைய ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கு. இதுல இன்னும் குறிப்பா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா இந்த யுனைடெட் கிங்டம் மற்றும் யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா, இது ரெண்டுலயுமே வேலை வாய்ப்பு மிக அதிகமாக இருந்தது. அதாவது கணக்கில் கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. எவ்வளவு சதவிகிதம் அப்படின்னா 80%. அவ்வளோ அளவுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிச்சு இருந்தது. ஆனா அதே இது அவங்களுடைய பங்களிப்பு ஜிடிபில அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது 80% இருந்தது. வேலையில அவங்களோட பங்களிப்பு அதே 80% இருந்தது. அதாவது ஜிடிபில என்ன பங்களிப்பு பண்றாங்களோ அதே அளவுக்கு சேவை துறையிலையும் வேலை வாய்ப்பு தரக்கூடியதன் மூலமாக அவங்களால பண்ண முடியும். அப்ப இதுல வந்து சில இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறதெல்லாம் சில காலங்களுக்கு முன்பாக நம்மளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது 2017. ஏதோ ஒண்ணு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுவான தேசிய சந்தையாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருந்தது. அப்ப இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் சேவை துறைக்கு கீழே மிக முக்கியமான துறையாக தான் இதுல இருக்கு. அப்ப இந்த யூனிட் 11th யூனிட்ல இருந்து நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா சேவை துறைகள் அப்படிங்கிறது நிறைய சப்செக்டார்ஸ் இருக்கு உள்ள. அதுல மிக முக்கியமாக வணிகம், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, நிதி, ரியல் எஸ்டேட், காப்பீடு, வணிகம் தொடர்பான சேவைகள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டிஃபென்ஸ், அதாவது பொது நிர்வாகம் மற்றும் ராணுவம், இது அனைத்தையுமே நம்ம இங்க பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்றது இந்த சேவை துறைகள்ல மிக முக்கியமான திட்டங்கள் என்னென்ன இருக்கு. திட்டங்கள் நம்ம பார்த்தா இதுல நிறைய திட்டங்கள் இருக்கு. திட்டங்களும் இருக்கு, மக்களுக்கு தேவையான சட்டங்களும் இருக்கு. அந்த சட்டத்தின்படி நம்ம செயல்பட வேண்டும். அந்த சட்டத்தின்படி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை பத்தி முழுமையான ஒரு தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக எம்ஆர்டிபி சட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது எம்ஆர்பி சட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஒரு பொருளை போய் கடையில நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள்ல முறையான எம்ஆர்பி அப்படிங்கிறது பிரிண்ட் இருக்கும். உதாரணத்திற்கு 20 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருளின் விலை நம்ம எவ்வளவு கொடுக்கணும்னா 20 ரூபா கொடுக்கலாம், 19 ரூபா கொடுக்கலாம், 18 கொடுக்கலாம். இது அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் எந்த விலையை பிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த விலையை கொடுத்து அந்த பொருளை நம்ம வாங்க முடியும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த எம்ஆர்பின்னு போட்டிருக்கிற அந்த விலையை விட அதிகமாக அந்த கடைக்காரர் வாங்க கூடாது. அப்படி வாங்கினா அவர் மேல நம்ம கேஸ் போட முடியும். அதாவது இதுதான் இந்த எம்ஆர்பி சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றது. எம்ஆர்பி சட்டத்தின் கீழ் ஒரு விற்பனையாளர் அந்த பொருளில் குறிப்பிட்ட எம்ஆர்பியை தாண்டி அதிகமாக விலையை வாங்கினால் அவர் மேல் இந்திய இந்த எம்ஆர்பி சட்டம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது எப்ப அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த அறிவு ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த அடிப்படை அறிவு, அடிப்படை சட்டம் சார்ந்த அறிவுகள், திட்டம் சார்ந்த அறிவுகள் நம்மளுக்கு இருக்கணும் நுகர்வோருக்கு. அது இருந்தாதான் அவங்க இப்படி பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சு அதுக்கேத்த ஒரு தீர்வை நம்மளே பாத்துக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு அதை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு நம்மளுக்கு கிடையாது. சோ அப்ப அந்த விஷயமே நம்மளுக்கு தெரியலன்னும் போது எப்படி ஒரு மக்கள் அதை சிறப்பாக கையாள முடியும்? ஏன்னா எம்ஆர்பிக்கு மேல அதிகமாக அந்த பொருளை விற்க முடியுது ஒரு விற்பனையாளர்னால அப்படின்னா வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க. மக்கள் யாரும் இல்ல, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா யாருமே அந்த பொருளுக்கு நிர்ணயிச்ச அந்த எம்ஆர்பி விலைக்கு மேல யாருமே விற்க மாட்டாங்க. அப்ப நம்ம யாருமே
பெரிய விஷயமாக நம்ம கருத்தில் கொள்ளவில்லை. இது எங்க ரொம்ப அதிகமா நடக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த இடங்கள்ல எல்லாம் மக்கள் அதிக அளவு ஓட்டமாக இருக்கிறார்களோ, அதாவது பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், ஏர்போர்ட் அது மாதிரி நிலையங்கள்ல ஒரு ஊர்ல இருந்து இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போறோம் அப்படின்னா, போற வழியில இருக்க எல்லா கடைகளிலும் கிட்டத்தட்ட இந்த எம்ஆர்பி சட்டத்தின் கீழ் தான் சட்டத்தின் கீழ் யாரும் செயல்படல. அதாவது எம்ஆர்பி விலையை வச்சதை விட அதிகப்படியான விலையை தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அவசர கதி, வாங்குவோம் கூட 2 ரூபா தானே பரவாயில்ல நம்ம கொடுத்துட்டு போயிருவோம், இது எதுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை நோக்கி அவசரமாக செல்ற அந்த மக்கள் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலயும் இந்த எம்ஆர்பிக்கு மேலதான் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதுல முக்கியமா நம்ம சொல்றது என்னன்னா, திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் திட்டம் வந்து எஃப்டிஐ, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு, அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது. அமெரிக்கால இருந்து நம்ம நாட்டுல வந்து எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கியிருக்காங்க, அதன் மூலமாக எத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக எவ்வளவு மக்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சேவைத்துறையின் திட்டங்களுக்கு கீழே இருக்கு. அப்ப இதுல எஃப்டிஐக்கு அடுத்ததாக பேசப்படுவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி நபரோ இல்ல அரசாங்கமோ சேர்ந்து ஒரு அசெட், அதாவது ஒரு சொத்தின் மேலாக ஒரு பணம் கட்டியதாக இருக்கலாம், இல்ல அந்த சொத்து சார்ந்த துறைகளின் மேலாக பணம் கட்டியதாக இருக்கலாம். அது எல்லாமே முழுசாக வெளியில எடுக்கிறது. இதுல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருட காலங்கள் இன்சூரன்ஸ் செக்டார்ல வந்து ஒரு கிளாஸ் இருந்தது. அந்த காரணம் என்னன்னா, பேங்கிங் செக்டார்ல அந்த அந்நிய முதலீடு அப்படிங்கிறது 74% பேங்கிங் செக்டார்ல மட்டும் இருந்தது. ஏன்னா அங்க தனியாருங்கிற பேச்சுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இடம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவதாக சொல்லப்படுவது டாரிஃப் அண்ட் டாக்ஸஸ். இந்த டாரிஃப் அப்படிங்கிறது என்னன்னா, இம்போர்ட் டியூட்டி பை த கவர்மெண்ட். அதாவது நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னா, இறக்குமதிக்கான அந்த பணத்தை முறையாக விற்பனையாளருக்கு தர வேண்டும். அது அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே அனைத்தும் நடைபெற வேண்டும். அப்படி அரசாங்கத்தின் மூலமாக இல்லாமல் தனிநபராக நேரடியாக ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்வதாக இருந்தால் பலவித சட்டங்களின் கீழ் அவர் மீது வழக்கு பதியப்பட வைக்கலாம். அப்ப இந்த டாரிஃப் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, முறையான சேவைகளை அரசாங்கத்தின் மூலமாக முறையான சேவைகளை செய்யறது எல்லாமே டாரிஃப் அண்ட் டாக்ஸஸ்க்கு கீழே வரும். அடுத்தது செக்டார் ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட சேவை துறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெளியில இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஸ்கூலையோ ஒரு காலேஜையோ நம்ம வந்து திறனாய்வு செய்யுது. அந்த திறனாய்வு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, இப்போ ஒரு மருத்துவமனை இருக்கு, அந்த மருத்துவமனையை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியில இருந்து பார்க்கும் போதே மருத்துவமனை ரொம்ப நல்லா இருக்கு, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது காரணம், நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து நம்ம உறவினர்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்களோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளோ யாரோ ஒருத்தர் வந்து சொல்லலாம், அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போனதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியான பணம் தான் வாங்கினாங்க, மிச்ச பாதி வந்து காப்பீடுல வாங்கிட்டாங்க, அப்ப எனக்கு செலவு ரொம்ப கம்மியா நடந்துச்சு எடுக்கப்பட்டது, ஆனா எனக்கு உண்டான அந்த பலன் அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல எனக்கு கிடைச்சது அப்படின்னு யாராவது நம்மளுக்கு சொல்லி இருக்கணும். அப்ப அப்படி இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சேவைத்துறையோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த ஆஸ்பத்திரிக்கு எப்படி இருக்கும்னா மிக மிக அதிக அளவில் மட்டுமே இருக்கும். இதுல இந்த பினான்சியல் செக்டார் ரிஃபார்ம் அப்படிங்கிறது அதாவது இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரகுராம் ராஜன் கமிட்டி அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. அந்த கமிட்டியில என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேர் ஹவுஸ் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறத நெகோஷியபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது அது வந்து பார்கெயின் பண்ண முடியாது. இது போக லிபரலைசிங் த பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது பேங்க்ல நம்ம எப்ப போனாலும் இந்த இடைத்தரகர்கள் அப்படிங்கிறது மிக அதிகமாவே இருப்பாங்க. ஏன்னா நம்ம லோன் வாங்கணும்னு போனா கூட என் மூலமா போனீங்கன்னா லோன் நம்மளுக்கு சீக்கிரமா வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த தரகர்கள் அதிக அளவுல வங்கித்துறைகள்ல இருக்காங்க. அடுத்தது இந்த டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ், அதாவது இந்த பாலிசிஸ் இதனுடைய தாக்கங்கள் சேவைத்துறையில எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் போக்குவரத்து துறை. இந்த போக்குவரத்து துறையில வந்து மிகப்பெரிய அளவுல அந்த
ஒரு ஒற்றுமை பிரச்சனைகள், அதாவது அரசாங்க துறைகளுக்கு இடையிலான இந்த ஒற்றுமை பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்காக தான் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1993ல இத வந்து கொண்டு வந்தாங்க. இந்த இதுல என்னன்னா இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போ ICDS அப்படிங்கிறது இருக்கணும். ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கார்கோ அப்படிங்கிறது ஒரு ஒரு கண்டெய்னர் டிப்போல இருந்து இன்னொரு கண்டெய்னர் டிப்போக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 நிறுவனங்களுக்கும் இடையிலான போக்குவரத்து துறை அப்படிங்கிறது மிக 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 ஒரு குறைவான பங்களிப்பா தான் இருக்கணும். அடுத்தது கன்சியூமர் ஃப்ரைட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் போர்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த ஃப்ரைட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து நுகர்வோர் இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுறாரு அப்படின்னா இடையில் அவருக்கு ஏதேனும் சில தனிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளுக்காக இடவசதியோ இல்ல சில வசதிகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த வசதிகளுக்காக அரசாங்கத்துல இருந்து என்ன செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ், அதாவது மருத்துவம் சார்ந்த சேவைகள். இந்த FDI நம்ம நாட்டுக்குள்ள வர்றது, அதாவது அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ள வர்றது அப்படின்னாலே மிக முக்கியமாக அவர்கள் சொல்றது இந்த மருத்துவ துறைகளை தான் அவங்க கையில எடுக்கணும் அப்படிங்கிறது பாக்குறாங்க. ஏன்னா இந்த FDI அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் நம்ம நாட்டுல வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா சில கெமிக்கல் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதுல சில விஷயங்கள் இந்த டைக்ளோபினாக் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அந்த ரேஷியோ உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு வந்து பக்க விளைவுகள் அப்படிங்கிறது மிக மிக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்க விளைவாக இருக்கும். அத வந்து யாரு சரிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அது அரசாங்கத்துடைய வேலை மட்டுமே. அடுத்தது லீகல் சர்வீசஸ் அப்படிங்கிறது, அதாவது சட்ட ரீதியான அந்த சேவைகள். FDI வந்து அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது இந்த லீகல் சர்வீசஸ்ல கொடுக்கவே இல்லை. அதாவது தேசிய லா ஃபர்ம்ஸ் சொல்லுவாங்க. சட்ட விஷயங்கள் எல்லாமே ஓப்பனா இந்த விஷயங்களை இந்தியாவோ இல்ல எந்த நாடுகள்லயோ இருக்கிற ஒரு மக்களுக்கு அவங்களால ஓப்பனா தெரிவுபடுத்த முடியல. அடுத்தது எஜுகேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிறது, எஜுகேஷன் அதாவது கல்வித்துறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான துறையாக இந்திய பொருளாதாரத்தில் பேசப்படுகிறது. இதுல வந்து மல்டிபிள் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த கல்வித்துறை அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு கீழே செயல்படுது அப்படின்னு சொன்னா அந்த தனியார் நிறுவனம் மட்டுமே அதற்கான அந்த கொள்கை திட்டங்களை வரையறை செய்து கொள்ள முடியாது. அப்ப அதை தாண்டி அரசாங்கத்தின் தலையீடு கண்டிப்பாக இருக்கணும். அரசாங்க தலையீடு இருந்தால் மட்டுமே சரியான விலை கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கிட முடியும். பொருள் இல்ல அந்த சேவையை நம்ம வாங்கிட முடியும். அப்ப இது சம்பந்தமாக என்னென்ன ஒரு ரீசெண்டா என்னென்ன திட்டங்கள் இந்த சேவை துறைகள்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதனுடைய தாக்கம் சேவை துறைகள்ல எப்படி இருந்ததுன்னு அந்த திட்டங்கள் நம்ம நிறைய பார்த்தோம். அந்த திட்டங்களுக்கு கீழாக சேவை துறையில் ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் முதல் திட்டமாக நம்ம சொல்றது டிமானிட்டைசேஷன், அதாவது பண மதிப்பு குறைப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக நம்ம பார்க்கப்பட்டது. பண மதிப்பு குறைப்பு அப்படிங்கிறது சில நோட்டு இனிமே கிடையாது, சில நோட்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னப்ப நம்ம எல்லாருமே அந்த பழைய நோட்டுகளை வீட்டுக்கு தெரியாம நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த நோட்டுகளை எல்லாத்தையும் நம்ம சரியான ஒரு நோட்டாக நம்ம அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பணமாக நம்ம மாற்றணும். மாற்ற முடிஞ்சவங்களுக்கு மாத்திட்டாங்க லாபம், மாற்ற முடியாதவங்களுக்கு அவங்களால மாத்த முடியல, மிகப்பெரிய நஷ்டம். அது யாரும் கோடீஸ்வர ஆட்களோ வேற யாருமோ இல்ல, அடிப்படை நுகர்வோரா தான் இருந்திருக்காங்க. அப்ப இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு குறைப்பு அப்படிங்கிறது செய்யப்படாமையும் இருந்திருக்கலாம். இல்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா எதனால செய்யப்பட்டது, அதனுடைய லாபம் இப்ப என்ன அப்படிங்கிறத நம்ம பொருளாதாரத்துல வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு ப்ராஜெக்டை நம்ம செஞ்சு அதை நம்ம கண்டறிய முடியும். அடுத்த ஸ்கீம்னு நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய எஜுகேஷனுக்கும் மருத்துவமனை அந்த துறைகளுக்கும் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா 0 ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, கல்வி மருத்துவ சேவைகள் ரெண்டுமே. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் பை ரயில், ட்ரெயினை யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னா 4%. இது மாதிரி இன்னும் என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட் இருக்கு, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் பெறப்படுகிறது. அடுத்தது இந்த
தீம் பார்க்கு, ஜாய் ரைடு, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய ரூம் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 7,500 கிட்ட வரைக்கும் வாங்குறாங்க. அப்ப இதெல்லாம் சார்ந்து அடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா சர்வீசஸ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ்னஸ் அப்படிங்கிறது, அதாவது சேவை சார்ந்த வணிகம் சார்ந்த என்னென்ன ஒரு செயல் திட்டங்கள் இருக்கு. அந்த செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது எதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னா மக்களுடைய நலனை சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும். இந்த இதுல வந்து இன்னொன்னு மார்க்கெட் ஆக்சஸ் பாரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தையை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடையா இருக்கு அப்படின்னு. இதுல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா அமெரிக்காவோட சேர்ந்து நம்ம ட்ரேட் பண்ணும் போது நம்ம நாட்டுல வந்து நிறைய சந்தை தடைகள் வந்து நிறையவே இருந்தது. இந்த இதுல என்னன்னா விசா பிரச்சனைகள், அதாவது அயல் நாட்டுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அயல் நாட்டுல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த விசா பிரச்சனைகள் மிக அதிகமாக இருந்தது. அடுத்தது கப்பல் துறை மூலமாக நம்ம அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா 50% அந்த ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்பட்ட கப்பல்களுக்கு தரப்பட வேண்டும். அப்ப இத ஒரு பெரிய மார்க்கெட் பேரியர், அதன அங்காடின்னு ஒரு பிரச்சனையாக தானே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம எவ்வளவு அனுப்புறோமோ அந்த மதிப்பினுடைய ஒரு வரியோ இல்ல ஒரு சில பங்களிப்போ நம்ம நாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனா இதை விட்டுட்டு எந்த நாட்டுக்கு அனுப்புறோமோ அந்த நாட்டுக்கு சரிபாதியா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல லாபம் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு அதிகமாக இருக்காது. அப்ப இதுல இந்த சேவைத்துறை அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம். இதுல அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். எக்ஸ்போர்ட்டுங்கிறது நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பக்கூடியது. அப்ப இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறதுல எதெல்லாம் சேவைத்துறைக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மருத்துவம் சார்ந்த சேவைகள். அதாவது நம்ம வந்து இப்ப இங்க இருந்து மாத்திரைகளோ மருந்துகளோ இப்ப கோவிட் காலங்கள்ல வந்து வேற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டிற்கு மருந்து வசதிகளும் ஆக்சிஜன் வசதிகளும் பெறப்பட்டது. எந்த நாட்டுல எல்லாம் இருக்கோ அந்த நாட்டுல இருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த நாடுகள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த டெலிமெடிசன், டெலிசர்ஜரி, இந்த மருத்துவம், அதாவது போன் வாயிலாக மட்டுமே, ஆன்லைன் வாயிலாக மட்டுமே இந்த மருத்துவ சேவைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த நேரங்கள்ல சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் SEPC அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அங்க பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த மருந்துகள் அனைத்தும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுக்கு கடல் கடந்து செல்லும் போது மிக முக்கியமான ஒரு பொருட்களாக பார்க்கப்பட்டது. அப்ப இதுக்கும் சில விதமான மெடிக்கல் டூரிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டூரிசமாவே இதை நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சோம். இது வந்து 2015க்கு அப்புறமாக மிக முக்கியமாக. அடுத்தது வந்து லீகல் சர்வீசஸ், அதாவது சட்ட ரீதியான சேவைகள். அடுத்தது அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது கணக்கு வழக்கு நிதி நிலை சார்ந்த ஒரு சேவைகள். அடுத்ததாக பேசப்படுவது ஹோட்டல் அண்ட் டூரிசம், தொழில், அதாவது டூரிசம் சார்ந்த ஒரு சேவையாகவும் பார்க்கப்பட்டது. அடுத்தது என்விரான்மெண்டல் சர்வீசஸ், அதாவது சுற்றுப்புற நம்மளுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை சார்ந்த ஒரு சேவைகள். அதாவது நம்ம ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோம். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு கழிவு நீர் தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில இருக்கிற கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு மனிதன் மறுத்துவிட்டால் மக்களின் நிலை என்ன? அப்ப இதே மாதிரி இது சம்பந்தமான பல விஷயங்கள், நம்மளே பிரச்சனைகளை உருவாக்குற விஷயங்களும் இருக்கு. அதாவது வண்டி, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 2 வண்டி போதும். ஆனா 4 பேர் இருக்காங்கன்னா 4 வண்டி வேணும், 4 கார் வேணும், 4 டூ வீலர் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்மளுடைய சுற்றுப்புறம்க்கு நம்ம ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்த நம்ம அங்க கொடுக்குறோம். அப்ப இது எல்லாமே இந்த இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த இன்ஜினியரிங் சேவைகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்பட்டிருது. இதுல 2வது விஷயமா என்னன்னா சுற்றுப்புறம் சார்ந்த சேவைகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துல வீடு கட்ட போறோம், ஒரு இடத்துல விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா மண்ணு உகந்ததா இருக்கிறதா வீடு கட்டுறதுக்கு, இல்ல விவசாயம் பண்றதுக்கு மண்ணு உகந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறது இது எல்லாமே நம்ம பார்க்கப்படுறோம். அப்ப இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த OECD கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம் இந்த சுற்றுப்புறம் சார்ந்த சேவை துறையில. அடுத்தது கடல் சார்ந்த போக்குவரத்து, அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த கடல் சார்ந்த போக்குவரத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்றது என்னன்னா நம்மளுக்கும் அந்த போக்குவரத்திற்கும் இடையேயான தூரம் மிக குறைவாக இருக்கணும். நம்மளால ஈஸியா
அதை வந்து அடைய முடியும் அப்படிங்கிற கிட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை வந்து ஒரு ஆஹ் இது ஹார்பர்ல கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கேட் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். சாலை வழி போக்குவரத்தை உபயோகிக்க முடியும் நம்மளால. அந்த கேட்ல இருந்து கப்பலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த போக்குவரத்து நம்மளோட போக்குவரத்தாக அங்க இருக்க முடியாது, அனுமதி தர மறுக்கப்பட்டால். அப்ப அந்த கேட்ல இருந்து அந்த கப்பல் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த போக்குவரத்து வந்து அந்த நிறுவனத்தின் சார்ந்ததாக தான் இருக்க முடியும். அப்ப இந்த சேவை துறையில எதிர்காலம், அதாவது இதோட வளர்ச்சிகள் என்னென்னலாம் இருக்கு, இதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றது வந்து டூரிசம் பத்தி தான் நம்ம பேசுறோம். ஏன்னா டூரிசம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்காக தான் இருக்குது. இதுதான் செயல்படுத்த கூடிய ஒரு அச்சாணியாக, பொருளாதார துறைக்கே ஒரு அச்சாணியாக செயல்படுவது வந்து இந்த டூரிசம் தான் நம்ம சொல்றோம். அந்த டூரிசம்ல என்னென்ன சேவைகள் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து சென்னையில கார்டலியா குரூசஸ் அப்படிங்கிற ஒரு கடல்வழி போக்குவரத்தில் உள்ள ஒரு மிக அழகான ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு விஷயம், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல, கல்வி அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இந்த சேவைகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம நாட்டுல மட்டும் பெறக்கூடிய கல்வியாக இல்லாமல் அயல் நாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வந்து பேராசிரியர்கள் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு சேவையாகவும் இருக்கலாம். இல்ல நம்ம மாணவர்கள் அயல் நாட்டிற்கு சென்று அந்த முறையான ஒரு கல்வி அறிவு பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த ஆர்கனைஸ்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு முறையான கட்டமைப்பின் கீழாக தான் வர வேண்டும். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து நம்ம நாட்டுல இருந்து அயல் நாட்டுக்கு போய் படிக்கிறாங்க, முறையான வழியில செல்லாம யாராவது ஒரு ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எந்த வகையான பாதுகாப்பு வசதியும் இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று கல்வி அறிவுக்காக போனவங்க பலரும் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்க்கதான் செய்யறோம். அப்ப என்னைக்குமே ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா, நம்ம அரசாங்கத்தை சார்ந்து அரசாங்க திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதன் மூலமாக நம்ம அந்த சேவையை பெறப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. அப்ப அது இல்லாம நம்மளா செய்யற எல்லா விஷயங்கள்லயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இதுல வந்து இந்த யூஎஸ்ல வந்து அமெரிக்காவை நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வகையான பிரச்சனைகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா எந்த விதமான தனியார் அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையான ஒழுங்கான ஒரு சட்டத்திட்டங்களுக்கு இல்லாத நிறுவனங்களின் சேவைகளை அமெரிக்கா என்னைக்குமே வந்து ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அந்த மாதிரி எல்லா நாடுகளுமே ஒரு சட்டத்திட்டங்களுக்கு கொண்டு வந்துட்டா நம்ம நாட்டுல இருந்து வெளிநாடுகள்ல கொடுக்கக்கூடிய அந்த சேவைகளும் வெளிநாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு பெறக்கூடிய அந்த சேவைகளும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இது வந்து ஒரு எதிர்கால ஒரு திட்டமாக தான் நம்ம பார்க்கப்படுறோம். அடுத்தது ஐடி சர்வீசஸ் நம்ம சொல்றோம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். இந்த சேவையும் மிக மிக முக்கியமானதாக நம்ம சொல்றோம். ஏன்னா முன்னாடியே இந்த வணிகம் சார்ந்த துறையில வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது. ஏன்னா தகவல் பரிமாற்றம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த பொருள் அழுகக்கூடிய நிலையில இருக்கிற பொருளாக இருந்ததுன்னா குறிப்பிட்ட தேதியில நம்ம அந்த பொருளை தர முடியல, விற்பனையாளர் வந்து 20ஆம் தேதி டேட் பிக்ஸ் பண்ணி அவருக்கு அந்த தகவல் போய் சேராம 21 அவர் ரெடி பண்ணி வச்சாருன்னா அந்த பொருட்கள் அனைத்தும் அழுகக்கூடிய நிலையில் இருக்கும், விற்பனையாளருக்கு எந்த லாபமும் வராது. இதே மாதிரி 20ஆம் தேதி தர வேண்டிய அந்த பொருளை வந்து 19ஆம் தேதி அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காருனாலும் அந்த பொருள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. உதாரணமாக மதுரையில இருந்து மல்லிகைப்பூ அதிகமாக சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு இந்த ஐடியோடைய அந்த சேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நிறுவனம் மலேசியாவோ சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நிறுவனம் என்னைக்கு அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா இங்க இருக்கிற உள்நாட்டு விற்பனையாளருக்கு தெரிவிக்க வேண்டும். அது சரியான முறையில் தெரிவிக்க வேண்டும். அது இல்லாம தேதியில ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தேதி மாற்றங்கள்ல சில ஒரு மாறுதல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விற்பனையாளருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தான் அது ஏற்படுத்தும். அதனால அதுவும் இல்லாம இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கடல் வழி போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சாலை வழி போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சேவைகளாக இருந்தாலும் சரி, அந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட்டால் சேவைத்துறை அனைத்திலும் சேவைத்துறையின் கீழ் இயங்கப்படும் அனைத்து வித துறைகளும்
மிக மிக ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. அப்ப அடிப்படையா நம்ம பாக்குறது தகவல் தொழில்நுட்பம் சேவை துறையோடு சிறப்பாக சேர்ந்து இயங்க வேண்டும். அப்படி தகவல் தொழில்நுட்பத்தை ஒரு நாட்டுல சிறப்பா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சேவை துறை மிக பெரிய அளவிலான, இப்ப நம்ம பார்த்தோம் 1950ல 30% இருந்தது, இன்னும் கூடியிருக்கும். நன்றி.